பிரைஸ் தி லார்ட். இன்றைய தேவ செய்தி சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது என்ற தலைப்பின் கீழே வேதாகம துணையோடும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடும் சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை ரகசிய வருகை என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு சீக்ரெட் மெசேஜ். இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் அல்ல, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு இயேசுவின் பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகளுக்கு மாத்திரமே இந்த செய்தி. மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்த செய்தி அல்ல. இந்த செய்தி யோவான் 14:3 இயேசு கிறிஸ்து முன்னமே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்று நமக்கு ஒரு ஷூரிட்டி கொடுத்திருக்கிறார். நான் மறுபடி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். ஒரு ரகசியமாக இந்த செயல் நடைபெற போகிறது. கடைசி காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எந்த நேரத்திலும் இந்த சம்பவம் நிகழலாம். ஒரு கெடுபிடியான காலகட்டத்திலே தேவன் நம்மை எடுத்துக்கொண்டு செல்ல போகிறார். ரகசியமாக சொன்ன இயேசு எப்பொழுது வருவேன் என்ற செய்தியை சொல்லவில்லை. அதாவது ஆயத்தமாகுங்கள், நீங்கள் பிறரையும் ஆயத்தப்படுத்துங்கள். திருடன் வருகிற விதமாய் வருவார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்களா? எல்லா விசுவாசிகளும்? அப்படி என்றால் அதுவும் இல்லை. வேதாகமத்திலே ஒரு சர்வே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 50-50 சான்ஸ். 10 கன்னிகைகள் மணமகனுக்கு எதிர்கொண்டு போகிறார்கள். 5 பேர் ஆயத்தப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். 5 பேர் கைவிடப்படுகிறார்கள். 2 பெண்கள் எந்திரம் மறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள், ஒருத்தி கைவிடப்படுகிறாள். 2 பேர் வயக்காட்டிலே வேலை செய்கிறார்கள். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்பட போகிறான், ஒருவன் கைவிடப்பட போகிறான். மேல்மாடி வீட்டிலே 2 பேர் தங்கி இருக்கிறார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், ஒருவர் கைவிடப்பட போகிறார். 50-50 சான்ஸ் கிடைக்கிறது. இதிலே நீ எந்த 50 சான்ஸ்ல உள்ள போக போகிறாயா, இல்ல கைவிடப்பட போகிறாயா என்பதை தெரிந்து கொள். ஏனென்றால் கைவிடப்பட்டால் உன்னை போல் பரிதவிக்க போகிறவர்கள் வேறு யாரும் இல்லை. முதலாவது தேவனுடைய வீட்டில் இருந்து நியாய தீர்ப்பு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு முதலாவது விசுவாசிகளிடத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. 2இல் ஒருவர் ஆயத்தப்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். நீ எடுத்துக்கொள்ளப்பட போகாவிட்டால் உன்னை போல பரிதவிக்கப்பட போகிறவர்கள் யாரும் இல்லை என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இந்த சம்பவத்துக்கு ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15:51 கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாமல் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:52 எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது நாமும் மறுரூபமாக்கப்பட்டுவோம் என்று வேதாகமம் நம்மை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4:16-17 சொல்லப்படுகிறது. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். உயிர்த்தெழுந்த வல்லமையின் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையால் நாம் உயிர்ந்து கொள்ளப்படுவோம். மறுரூபமாக்கப்பட்டு இமை பொழுதில் ஒரு நிமிடத்துக்குள் இந்த சம்பவம் நடக்க போகிறது. இது ரகசியமாக நடக்க
வைக்கப்பட போகிறது. எப்பொழுது என்று வேதாகமும் சொல்லவில்லை. பிதாவை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது என்று சொல்லப்படுகிறது. இயேசுவுக்கும் தெரியாது, தேவ தூதர்களுக்கும் தெரியாது. அப்படி ரகசியமாக வைத்திருக்கிறார். விசுவாசிகளே, இந்த செய்தி உங்களை நோக்கி வருகிறது. இதற்கு நீங்கள் எப்படி நான் ஆயத்தப்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதாகமத்திலே சில சீக்ரெட்டுகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுக்கும் இயேசுவுக்கும் ஆவியானவருக்கு பிடித்த ஒரே காரியம், இந்த மனுகுலத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் ஒன்றே தீர்வு. அநேக ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ஜனங்களிடத்தில் இயேசுவை போய் சொல்லுங்கள். நீங்கள் அநேகரை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்கள் அநேகரை எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த தகுதி கிடைக்கும். நீங்களும் உள்ளே போய்விடலாம். இந்த சான்ஸை விட்டு விடாதீர்கள். ரகசியமாக எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது நானும் அதில் உட்படியாவது உள்ளே நுழைந்து விட வேண்டும் என்று இப்பொழுதே ஆயத்தமாகுங்கள். ஆமென், அல்லேலூயா.